Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது figures of speech. Figures of speech அப்படினு சொன்னா அணி இலக்கணம் அப்படினு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு figures of speech, அணி இலக்கணம். இந்த அணி இலக்கணத்துல நாம இன்னைக்கு ஒரு 12 அணிகள் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 12 அணிகள் தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான், மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. 12 அணிகள் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ரைம். ரைம்னா என்ன? ரைம்ல 2 இருக்கு. ஒன்னு எண்ட் ரைம், இன்னொன்னு இன்டர்னல் ரைம். இன்டர்னல் ரைம். So there are 2 types of rhymes. முதல்ல ரைம்ங்கிறது என்ன? ஒரு வாக்கி, ஒரு போம், ஒரு கவிதையில அந்த கடைசி இருக்கு பாருங்க, ஃபைன், ஷைன், நைன் அப்படி வருது பாருங்க. அந்த கடைசி வேர்டுல அந்த எழுத்து, the last letter or syllabus, it rhymes. அது ஒண்ணு ஆச்சுன்னா வாடா என் மஜ்ஜி, வாடாக்கா பஜ்ஜி, ஜி 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 அப்படின்னு முடியுது இல்லையா? அந்த முடிகிறது ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு ரைம்னு பேரு. இந்த ரைம்ல 2 இருக்கு. ஒன்னு எண்ட் ரைம், இன்னொன்னு இன்டர்னல் ரைம். எண்ட் ரைம்ங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல, ஒரு போம்ல ஒரு லைனுடைய எண்டு, முதல் லைனுடைய எண்டு, 3வது லைனுடைய எண்டு, 5வது லைனுடைய எண்டு, 7வது லைனுடைய எண்டு, இப்படி லைன்ஸினுடைய எண்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஒரே மாதிரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுச்சுன்னா அதற்கு பேர் என்னன்னு பேரு? எண்ட் ரைம்னு பேரு. பட் இன்டர்னல் ரைம் அப்படின்னா வித்தின் எ வேர்ட்ஸ் லைன், வித்தின் எ லைன், ஒரு லைனுக்கு உள்ளுக்குள்ள. இப்போ ஒரு 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 போம், அந்த போம்ல ஒரு வேர்ட்ல ஃபேட்னு முடியுது, இன்னொன்னுல ஹேட்னு முடியுது, இன்னொன்னுல லேட்னு முடியுது. ஸோ இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ ஒவ்வொரு லைன்லயும் இந்த கடைசியில் இருக்கிறது ஒரே மாதிரி முடிஞ்சா அதற்கு பேர் எண்ட் ரைம்னு பேரு. இன்டர்னல் ரைம்ங்கிறது அதுக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். அந்த இப்ப பாருங்களேன், நைட், ஒயிட் இப்படி வருது. அதாவது ஒரே இதுக்குள்ளே. இப்போ ஆல் நைட், இது ஏதோ ஒரு இதுல வரும், காலரிஸ்ல ஆல் நைட் ஸ்மோக்கி ஒயிட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரே ஒரு லைன் தான். ஒரு லைனுக்குள்ள ஆல் நைட்னு வருது, ஸ்மோக்கி ஒயிட்னு வருது. இதற்கு பேர் என்னன்னு பேரு? இன்டர்னல் ரைம் அப்படின்னு சொல்றோம். ரைட். இத இன்னொரு 2 வகையாவும் பிரிப்பாங்க. ஒன்னு மேஸ்குலைன் ரைம், மேஸ்குலைன் ரைம், இன்னொன்னு ஃபெமினைன் ரைம். ஸோ மேஸ்குலைன் ரைம், இன்னொன்னு ஃபெமினைன் ரைம். இப்போ மேஸ்குலைன் ரைம்னா என்ன, ஃபெமினைன் ரைம்னா என்ன? இப்போ மேஸ்குலைன், மேஸ்குலைன், ஃபெமினைன். இப்போ மேஸ்குலைன் அப்படின்னா இப்போ ஒரு மோனோசிலபிள் வேர்ட், ஒரே ஒரு அசை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைன், நைன் இப்படி இருக்கு. ஃபைன், நைன், இது ஒரே ஒரு சிலபிள் தான், ஃபைன், நைன் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ பாருங்க, ஸ்டில், ஹில், ஸ்டில், ஹில் ஒரே ஒரு மோனோசிலபிள், ஒரு அசை தான் இல்லையா? இது மாதிரி இப்போ போர்ட், மோர், போர்ட், மோர், இது மாதிரி ஒரே ஒரு அசை சொல்லினால் இருந்துச்சுன்னா அதற்கு பேர் மேஸ்குலைன் ரைம்னு பேரு. ஃபெமினைன் ரைம் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், அதுக்கு அடுத்தது ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு எண்டிங், பெண்டிங். இப்ப இதுவும் ரைம் தான். ஃபைன், நைன், போர், மோர், ஸ்டில், ஹில் இதுவும் ரைம் தான். எண்டிங், பெண்டிங் இதுவும் ரைம் தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா எண்டிங், பெண்டிங், அப்போ இங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று வரும். நான் அந்த சிலபிளை பத்தி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அது பாருங்க, தெரிஞ்சு வச்சுங்க. அவ்வளவுதான். ஒரு லிட்ரேச்சர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இங்க எண்டிங், பெண்டிங் இருக்கு இல்லையா? அப்போ
ஒரு ஸ்ட்ரெஸ்டு, அடுத்தது அன்ஸ்ட்ரெஸ்டு. ஒரு ஸ்ட்ரெஸ்டு, ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு. இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிளை ஃபாலோ பண்ணி ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வந்துச்சுன்னா இதுவும் ரைம் தான். இதற்கு பேர் என்னன்னு பேரு? ஃபெமினைன் ரைம் அப்படின்னு பேர். ஃபெமினைன் ரைம் அப்படின்னு பேர். ஓகே. இன்னொன்று இருக்கு, பெர்ஃபெக்ட் ரைம், இம்பெர்ஃபெக்ட் ரைம். பெர்ஃபெக்ட், இம்பெர்ஃபெக்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது எல்லாமே பர்ஃபெக்ட் ரைம். அது எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். பெர்ஃபெக்ட் ரைம், ஃபுல் ரைம், ட்ரூ ரைம், இப்படிலாம் சொல்லலாம். ஃபுல் ரைம்னு சொல்லுவாங்க, ட்ரூ ரைம்னு சொல்லுவாங்க, பெர்ஃபெக்ட் ரைம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய சவுண்ட் வந்து எக்ஸாக்ட் சவுண்ட் இருக்கணும். இப்போ ஃபைன், நைன், போர், மோர், ஸ்டீல், ஹில் இதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ரைம் அல்லது ரியல் ரைம். பெர்ஃபெக்ட் ரைம், ஃபுல் ரைம், ரியல் ரைம், ட்ரூ ரைம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னொன்று இம்பெர்ஃபெக்ட் ரைம். இப்போ பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு ஒன்று முடியும், இன்னொன்று அவுட் அப்படின்னு முடியும். இது நோட்டு, இது போட்டு. நோட்டு போட்டுன்னு இருந்தால் பெர்ஃபெக்ட். இது நோட்டுன்னு இருக்கு, ஆனால் அடுத்த லைன்ல எப்படி இருக்கு? அவுட்னு இருக்கு. கிட்டத்தட்ட தான் ஒன்றா இருக்கு, இது எக்ஸாக்டா ஒன்றா இல்லை. அதனால இதற்கு இதுவும் ரைம் தான், இதே ரைம்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ரைமுக்கு என்ன ரைம்னு பேரு? இம்பெர்ஃபெக்ட் ரைம்னு பேர். அவ்வளோதான், ரைம்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப அதிகம். ரைமில் ரெண்டே ரெண்டு தான். ரைம் அப்படின்னா ஒரு போம்ல ஒவ்வொரு சென்டென்ஸினுடைய கடைசி சவுண்டு ஒரே மாதிரி இருந்தால், அல்லது ஒரே லைனுக்குள்ள இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல ஒரே மாதிரி இருந்தால், ஆல் நைட் ஸ்மோக்கி ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, நைட் ஒயிட் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து லைன் இன்டர்னல் ரைம். இது அந்த சென்டென்ஸோட எண்டில் வரக்கூடியது, இது வந்து எண்ட் ரைம். இது நல்லா, இதுதான் ரைம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்னும் ரைமை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேஸ்குலைன் ரைம், ஃபெமினைன் ரைம். மேஸ்குலைன் அப்படின்னா மோனோசிலபிள், ஒரே ஒரு சிலபிள் தான். ஃபைன், நைன், லைன், லைன், எல்ஐஎன்இ, லைன், ஃபைன், நைன், இது மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரே ஒரு சிலபிள் தான். போர், மோர், ஸ்டீல், ஹில். ஃபெமினைன் ரைம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிளுக்கு அடுத்தது அன்ஸ்ட்ரெஸ்டு. எண்டிங், பெண்டிங், எண்டிங், பெண்டிங், இது ஃபெமினைன் சிலபிள். அடுத்தது பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்ங்கிறது இப்போ இது எல்லாமே பெர்ஃபெக்ட் தான், கரெக்டாக. லேட், ஹேட், லேட், ஹேட், இந்த மாதிரி ஒரே மாதிரி வருது. லேட், டேட், ஹேட் எல்லாம் கரெக்டாக இருக்கு. பெர்ஃபெக்ட், ரியல், இல்லையா, ட்ரூ, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது இம்பெர்ஃபெக்ட் ரைம். இம்பெர்ஃபெக்ட் அப்படின்னா பார்ஷியல், பார்ஷியல், இம்பியூர், இதை இம்பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க, இம்பியூர் ரைம்னு சொல்லுவாங்க. ஒரு பார்ஷியல், ஒரு அப்ராக்சிமேட் ரைம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கரெக்டா இல்லை, நாட் அவுட்னு வருது. இதை பார்த்தாவே நமக்கு தெரியும் ரைம் கிட்டத்தட்ட இருக்கு, ஆனா முழுசா இல்லை. அதனால இதற்கு பேர் என்ன பேரு? இம்பெர்ஃபெக்ட் ரைம்னு சொல்லலாம், பார்ஷியல் ரைம்னு சொல்லலாம், அப்ராக்சிமேட்டா தான் இருக்கு, அப்ராக்சிமேட் ரைம்னு சொல்லலாம். இதெல்லாம் இதனுடைய வேரியஸ் நேம்ஸ். ஸோ இது ஒன் ரைம். அடுத்தது ரெண்டாவது அலிட்டரேஷன். இதை நம்ம எதுகை மோனைன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இது எதுகை. அடுத்தது அலிட்டரேஷன். அலிட்டரேஷன் அப்படிங்கிறது ஸோ ஒரு சென்டென்ஸினுடைய கடைசி லெட்டர் அல்லது சிலபிள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு வந்து ரைம்னு பேரு. ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ்ல முதல் லெட்டர் அல்லது முதல் சிலபிள், அது ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் சிலபிள் ஒரே மாதிரியாக சவுண்ட் இருக்கு, அல்லது ஒரே மாதிரியான வேர்ட், ஒரே மாதிரியான லெட்டர், ஒரே மாதிரியான சிலபிள் இருந்தால் அதற்கு பேர் என்ன பேரு? அலிட்டரேஷன் பேரு. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, how high his honor, how high his honor அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, ஹை, 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 ஹை. ஸோ இது அலிட்டரேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
பெஸ்ட் பாய்ஸ், பெஸ்ட் பாய்ஸ் அப்படின்னு சொன்ன பி பி இல்லையா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னு சொல்றோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னு சொல்றீங்க. இதுவும் அலிட்டரேஷன் தான். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. எஸ் எஸ் இருக்கா இல்லையா? ஸோ அந்த வேர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் அல்லது இந்த சிலபிள் ஒரே மாதிரி இருந்தா அதற்கு என்ன பேரு? அலிட்டரேஷன் அப்படின்னு பேரு. ஸோ திஸ் இஸ் சிம்பிள். அடுத்தது மூணாவது இமேஜரி. மூணாவது இமேஜரி. இமேஜரி அப்படின்னு சொன்னாலே இது ஒரு மென்டல் பிக்சர். அதாவது ஒரு கவிஞன் அல்லது ஒரு ஆத்தர் எழுதும் போது அந்த எழுதுறதுல இருந்து ஒரு பிக்சர் மேட் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளினால் உருவாக்கக்கூடிய பிக்சர் மேட் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி வச்சுக்கலாம். அதாவது உங்க மனசுக்குள்ள நீங்க ஒண்ணு படிக்கிறீங்க, படிக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பிக்சர், நீங்க ஒன்றும் அந்த இடத்துக்கு போல, ஒரு வர்ணிக்கிறோம், அப்படியே வர்ணிக்கிறோம். வர்ணிக்கும் போது உங்க உள்ளத்துக்குள்ள அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அப்படியே அந்த காட்சி உங்க உள்ளத்துக்குள்ள தோணுதுன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் கால்டு இமேஜரி. இதுக்கு தான் இமேஜரின்னு பேர். ஒன்றும் இல்லை, இப்போ இப்படி ஒன்று வச்சுக்கோங்களேன். அன்ட்ராடன் வேஸ். நீங்க அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கணுங்கிற பக்கம் பக்கமா எழுதி உங்க மனசுக்குள்ள ஒரு பிக்சரை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேர்ட்ல சொல்லிடுவான் அன்ட்ராடன் வேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்ட்ராடன், ட்ராட் அப்படின்னா ட்ரெட், ட்ராடு, ட்ராடன், வாக், வாக்டு, வாக்டு, நடக்கிறது. அன்ட்ராடன்னா இது வரைக்கும் யாரும் நடக்காத பாதை. அந்த பாதையில இது வரைக்கும் யாருமே நடந்ததே கிடையாது. அப்போ ஒரே புல்லு மண்டி கிடக்கக்கூடிய ஒரு பாதை, இதுதான் அன்ட்ராடன் வேஸ். இப்போ இதை சொல்லும்போது அப்படியே கண்ணை மூடினீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அப்படியே ஒரு காட்டுக்குள்ள அல்லது நம்மளே ஒரு தோட்டத்துக்குள்ள போறோம். அங்க யாரும் நடந்து ஒரு ஒத்தையடி பாதை இருக்கும். ஆனா நடக்காம இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நடுவுல இப்படி பூந்து போறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இதுல யாரும் நடக்காத பாதை. அப்படியே உங்க கற்பனையில ஒன்று வரும். அப்படிதான் நீங்க பொயட்ரிலாம் படிக்கணும். ஒரு பொயட்ரியை படிக்கும்போது உங்க மனசுக்குள்ள அந்த காட்சி உங்களுக்கு தோணணும். அப்படி தோணுச்சுன்னா அதுக்கு தான் என்னன்னு பேரு? இமேஜரி அப்படின்னு பேரு. ஸோ இமேஜரி இஸ் எ மென்டல் பிக்சர் which is formed with the help of the author's words. அந்த கவிஞன் அவனுடைய வார்த்தைகளிலிருந்து ரீடர்ஸ் மனசுக்குள்ள ஒரு பிக்சரை தோற்றுவிக்கணும். அப்படி தோற்றுச்சுன்னா அதுக்கு தான் இமேஜரி அப்படின்னு பேர். பெரிய கவிஞர்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை நீங்க படிக்கும் போதே அப்படியே உங்க மனசுக்குள்ள அந்த இடத்துக்கு நீங்க போன மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகா அதை சொல்லிடும். அதுக்கு தான் என்னன்னு பேரு? இமேஜரி அப்படின்னு பேர். ஸோ திஸ் இஸ் 3. ஸோ ரைம், அலிட்டரேஷன், இமேஜரி. அடுத்தது 4 சிமிலி. சிமிலி. சிமிலி என்றால் உவமை அப்படின்னு பேர். அதாவது 2 டிஃபரண்ட் திங்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு அவளுடைய கண்கள் திராட்சை, கரும் திராட்சை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்றீங்க. her cheek is like an apple அப்படின்னு சொல்றீங்க. ஆப்பிள் போன்ற கன்னம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஆப்பிள் இருக்கு, கன்னம் இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரியா, ஒரே பொருளா? ஆப்பிள்ங்கிறது வேற, அது ஒரு ஃப்ரூட். கன்னம்ங்கிறது ஒரு மனுஷன் அல்லது ஒரு பெண்ணினுடைய கன்னத்தை குறிக்கிறது. அப்போ இந்த கன்னம், ஆப்பிள் 2 டிஃபரண்ட் திங்ஸ். இதனுடைய கேரக்டர், இதனுடைய குவாலிட்டி எல்லாமே வேற வேற. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மொத்தம் இந்த 2 ஒரே மாதிரி இருக்கு. இந்த கண்ணை எப்படி பாலிஷா இருக்கும், அதே மாதிரி ஆப்பிள் அப்படி பாலிஷா இருக்கு. அவ்வளவுதானே. அதே மாதிரி திராட்சையை போன்ற கண்கள் அப்படின்னு சொன்னான். அப்ப திராட்சை எப்படி கருப்பா அப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கண்களும் அப்படி கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வச்சுங்க. அவ்வளவுதானே. அப்போ 2 வெவ்வேறு குவாலிட்டிஸ் உடைய 2 திங்ஸ், 2 டிஃபரண்ட் திங்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் குவாலிட்டிஸ், டிஃபரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனா ஏதோ ஒரு இதுல மட்டும்தான் அதுங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த ஒரே ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் ரிசம்பிளன்ஸ், ஒரே 2க்கும்
ஒரு பாயிண்ட்ல ரிசம்பிளன்ஸ் ஒத்துமை இருக்கும், மீதி எல்லா பாயிண்ட்லயும் ரெண்டு டிஃபரெண்டா இருக்கும். அது மாதிரியாக சொல்லக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொன்னோம், சிமிலி. இதை தமிழ்ல உவமைன்னு சொல்லுவாங்க. அதை எதுகை மோனைன்னு சொன்னா இதை உவமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்திற்கு இப்படி வச்சுங்களேன், எரர்ஸ் லைக் straws float on the water. Errors, தவறுகள், like straws. Strawsனா வைக்கோல். வைக்கோலை தண்ணில் போட்டால் மேலே மிதந்துடும். நீங்கள் பண்ணின தப்பும் மேலே மிதந்து வரத்தான் செய்யும். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, யாருக்கும் தெரியாமல் மூடி மறைச்சி அமுக்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இது வெளியில் மிதந்து வரும். அதான் errors like straws float on the water அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ errors இதுக்கு தான் simile அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு சொல்லும்போது he is as good as gold. தங்கம் மாதிரி நல்ல மனசு உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. he is as good as gold அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் அவனை தங்கத்தோட நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒப்பிடுக்கிறோம். தங்கம் மாதிரி, தங்கத்தை போல அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல இதுதான் உவமை. அதாவது அவனை தங்கத்திற்கு உவமையாக சொல்றோம். அதே மாதிரி எரர்ஸை ஸ்ட்ராஸ் வைக்கோலுக்கு உவமையாக சொல்றோம். இதுக்கு தான் சிமிலி, உவமை அப்படின்னு பேர். இந்த உவமையை பார்த்தீங்கன்னா இதுல லைக் இது ஒரு எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட். சிமிலி என்பது ஒரு எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட். அதாவது வெளிப்படையா சொல்லிடுவாங்க, கோல்டை போல அவன் இருக்கான், அவனை போல அப்படின்னு வெளிப்படையாக இதுக்கும் இதுக்கும் அப்படி நம்ம சொல்லிடுறோம். அதனால இது ஒரு எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட். ஏன் இந்த எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொன்னேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்பிளிசிட், நேருக்கு நேராக சொல்லிடுவாங்க. ஸோ இந்த சிமிலியை கண்டுபிடிக்கணும்னா லைக்கு, ஆஸு, ஸோ ஆஸ் இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் வரும். லைக் அப்படின்னு வந்துடும், அல்லது ஆஸ்ன்னு வரும். இங்க பாருங்க, லைக்குன்னு வந்துருச்சு, ஆஸ்ன்னு வந்துருச்சு. he is so good as அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி லைக்கு, ஆஸ், சோ என்ற வேர்ட்ஸ் வெளிப்படையாக வரும். அதை போல, இதை மாதிரி அப்படின்னு வந்துடும். அதனால தான் இது ஒரு எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது சிமிலி. அடுத்தது மெட்டஃபர். அஞ்சாவது மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். அஞ்சாவது மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா உருவகம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க உவமை, உருவகம். உவமைக்கும் உருவகம் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். ஆனால் உவமையில் போல என்ற உவமை உருவு வரும். உருவகத்தில் போல என்ற உவமை உருவு வராது, மறைந்திருக்கும். இதுதான் தமிழில் நம்ம சொல்கிறோம். போல என்ற உவமை உருவு வந்துச்சுன்னா சிமிலி, உவமை. போல என்ற உவமை உருவு வரல அப்படின்னா மெட்டஃபர், உருவகம். பட் ரெண்டு ஒன்று தான். இது ஒரு இம்ப்ளைடு, அதாவது அந்த இதை போலன்னு வெளிப்படையாக இருக்காது, ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்கும். இப்ப இப்படி சொல்றோம், he is the pillar of the family. அந்த குடும்பத்தின் அவன் தான் தூண். ஒரு தூண் எப்படி வலிமையாக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கோ அதை போல அவன் அந்த குடும்பத்தை தாங்குறான். இங்க போலன்னு வந்துருச்சா இல்லையா? ஆனா போலங்கிறது இங்க இல்லை. சிமிலியில பாத்தீங்கன்னா லைக்குன்னு வந்துருது, லைக் வருது, ஆஸ் வருது, சோ ஆஸ் வருது. ஆனா இதுல லைக், ஆஸ், சோ ஆஸ் எதுவுமே வராது. ஆனா ஊமை மாதிரி தான். அவனை நம்ம எதுக்கு ஊமையா சொல்றோம்? பில்லர், ஒரு தூணுக்கு அவனை ஊமையாக சொல்றோம். ஆனா இங்க லைக்கு, ஆஸ், சோ வராததுனால இது ஊமை கிடையாது, இது உருவகம். அவனை நாம் ஒரு தூணாக, ஒரு கட்டடத்தை தாங்கி நிற்கின்ற தூணாக, ஒரு குடும்ப தலைவனை நாம் உருவகப்படுத்துகிறோம். அதனாலதான் he is the pillar of the family, he is the pillar of the society அப்படி சொல்றோம். இப்போ
The news of his death is a dagger. The news of his death is a dagger to my heart. The news of his death, அவன் இறப்பை பற்றிய செய்தி is a dagger. இந்த செய்தியானது is a dagger. daggerனா கத்தி, குத்துவாள்னு பேர். நைஃப், கத்தி. டேகர்னா இப்படி எடுத்து இப்படி குத்துறோம் இல்லையா, அந்த மாதிரியான கத்திக்கு பேர் டேகர்னு பேர். அப்போ அவன் இறப்பை பற்றிய அந்த செய்தி என்னுடைய இதயத்துல குத்துகின்ற கத்தி மாதிரி, கத்தியை போல அப்படின்னு சொல்றோம். ஆனா லைக்குங்கிறதோ ஆசிஸோ எதுவுமே வரல. அதனால இந்த இடத்துல அவனுடைய இறந்த செய்தி என்பது டேகராக உருவகப்படுத்தப்படுகிறது. So this is metaphor, உருவகம். அடுத்தது, so this is 5. மொத்தம் நம்ம 12 பார்க்கிறோம்னு சொல்லிடுவோம். இது 5. அடுத்தது 6, personification. personification personification அப்படின்னா ஒரு inanimated, அனிமேட்டட் என்றால் இயங்கக்கூடிய, அனிமல் இயங்கும். இனானிமேட் அப்படின்னா இயங்கும் தன்மையற்ற ஒரு, இந்த சேரு, டேபிள், இந்த ஃபோனு, இதெல்லாம் நம்ம இயங்குதா, இதெல்லாம் இனானிமேட் திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இனானிமேட் திங்ஸ் அல்லது அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ், அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ், அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் அல்லது குவாலிட்டிஸ், சில பண்புகள் இருக்கும். கற்பு, இது ஒரு குவாலிட்டி. ஆனா அந்த கற்பனையை கண்ணால பார்க்க முடியுமா? இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ், வெள்ளை வெள்ளையேன்னு இருந்துச்சு, வெள்ளையே கண்ணால பார்க்கலாம், இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட். இந்த மாதிரி ட்ரூத், ட்ரூத்துங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட். உண்மைங்கிறது என்ன, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ், அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ், அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டிஸ், இனானிமேட் திங்ஸ், இதெல்லாம் இதை பற்றி நம்ம உயிருள்ளவைகள் மாதிரி பேசுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, ட்ரூத். ட்ரூத்துங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா, மெய், உண்மை. ட்ரூத் சேவ்ஸ் ஹிம். Truth saves him at the end. நம்ம என்ன சொல்றோம், அவனை பாலு போய் அவனை காப்பாத்தினான் கடைசியில சொன்னீங்கன்னா புரியுது. கதாநாயகன் கதாநாயகியை கடைசியில் காப்பாற்றினார், புரியுது. உண்மை அவனை காப்பாற்றியது அப்படின்னா, இப்போ என்ன, உண்மை என்பது அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா, அதுவே எப்படி காப்பாற்றும், ஆனா காப்பாத்துது அப்படின்னு சொல்றோம்ல. இது மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் அல்லது அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டிஸ் அல்லது இனானிமேட் திங்ஸை உயிருள்ளவைகள் மாதிரி நம்ம பேசணும்னா, இப்போ ஒரு உதாரணம் வச்சுங்களேன். when opportunity knocks your door, hold it, hold him அப்படின்னு சொல்றோம். சந்தர்ப்பம் உன் கதவை தட்டும் போது பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் யுவர் டோர், ஆப்பர்ச்சுனிட்டி உன் கதவை தட்டுது அப்படிங்கிறான். சந்தர்ப்பங்கிறது, நாம போய் ஒரு மனுஷன் கதவை தட்டுறான், ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டுதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கதவை தட்டுமா? கதவை தட்டாதுல்ல. ஸோ இந்த இடத்துல when opportunity knocks your door, இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா அல்லது அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டி அல்லது ஒரு inanimate object is spoken as if they are living beings. அவைகள் உயிருள்ளவைகள் செய்கின்ற செயலை மாதிரி, உயிருள்ளவைகளை மாதிரி நீங்க பேசுனீங்க, எழுதுனீங்க அப்படின்னா இதற்கு என்ன பேரு? பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு பேரு. ஓகே. அடுத்தது 7, apostrophe. apostrophe apostrophe apostropheங்கிறது ஒரு, அதே மாதிரியே abstract ideas
அல்லது inanimated உயிரற்ற அல்லது இயங்காத ஒரு ஆப்ஜெக்ட், inanimated objects. இதை நோக்கி you address towards an abstract idea or inanimate object. இதை நோக்கி, இதை பார்த்து ஓ வெஸ்ட் விண்ட், பிபி ஷெல்லி அவருடைய ஓ டு த வெஸ்ட் விண்ட் அப்படிங்கிறதுல ஓ வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓ மேற்கத்திய காற்றே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து அப்பாஸ்ட்ரபி. அதாவது காத்தை பார்த்து ஓ காற்றே அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏன்னா இந்த இடத்துல சார் இனானிமேட்டட்னு சொன்னீங்க, அது இயங்குது இல்லை அப்படி சொல்லக்கூடாது, உயிரற்றதுன்னு இந்த இடத்துல வேணாச்சுங்க. இனானிமேட் அதாவது மனுஷன் இல்லாத ஒரு காற்று, ஒரு காற்றை பார்த்து ஓ காற்றே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்றீங்க. அதனால இதுக்கு பேர் என்ன பேரு? அப்பாஸ்ட்ரபி. ஓ சாலிட்யூட், ஓடான் சாலிட்யூட்ல அப்படி சொல்லுவான். ஓ சாலிட்யூட், சாலிட்யூட் அப்படின்னா தனிமை அப்படின்னு அர்த்தம். ஓ சாலிட்யூட் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இது அப்பாஸ்ட்ரபி. ஓ வெஸ்ட் விங், ஓ சாலிட்யூட் அப்படி சொன்னாக்க என்னன்னு பேரு? இதற்கு அப்பாஸ்ட்ரபி அப்படின்னு பேரு. அடுத்தது 8வது ஹைப்பர்போல். ஹைப்பர்போல், ஹைப்பர் அப்படின்னாவே கொஞ்சம் ஜாஸ்தி, ஹைப்பர்போல் அப்படின்னா உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த உயர்வு நவிர்ச்சி அணிக்கு தான் ஹைப்பர்போல் அப்படின்னு பேரு. அதாவது ஒன்ன வேணும்னே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது, எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது. இது மேக்பத்ல லேடி மேக்பத் என்ன பண்ணுவான்னா, அவ போய் அந்த அவ ஒன்றும் கொலை பண்ண மாட்டான், அந்த கத்தியை உருவா அதில் வந்து அந்த அந்த பிளட்டு வந்து மேலே பற்றும். ஐயோ பிளட்டுன்னு அப்படி கழுவுவா. ஆனால் இவ பெண் தானே, அந்த மர்டர் பண்ண அந்த கத்தியில் இருக்கக்கூடிய ரத்தம் அவன் கையில் பட்டதுனால கழுவுவா. அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஹிஸ்டீரிக்கலாக ஆகிடும். ஐயோ போக மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, நல்லா கழுவ, அங்கே ஒன்றும் ரத்தம் இல்லை, ஆனால் இவன் மைண்டில் அப்படியே இருக்கும், ரத்தம் வாட அடிக்குது, நான் கழுவியாச்சாங்கன்னா ரத்தம் வாடையா இருக்கு. அப்போ சொல்லுவார் ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், ஆல் பர்ஃப்யூம்ஸ் ஆஃப் அரேபியா, அரேபியாவில் இருந்து அரேபிய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வாசனை திரவியங்களும் will not sweeten my hand அப்படின்னு சொல்லுவார். அரேபிய நாட்டில் இருக்கின்ற எல்லா வாசனை திரவியங்களையும் கொண்டு வந்து என் கையை கழுவினாலும் என் கையில் அந்த இனிமை வராது, வரல அப்படின்னு சொல்லுவார். சும்மா ஒரு சாதாரண கழுவுனாவே போயிடும், கொஞ்சோண்டு சென்ட் தடவிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது. ஆனால் இவளுக்கு எப்படி இருக்கும், அரேபிய நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு வாசனை திரவியங்களையும் கொண்டு வந்து இந்த கையை கழுவினாலும் அந்த ரத்த வாடை இருக்கு, போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே இவன் சோகத்தில் வெளியே வர்றான். அப்படியே மழை பெய்யுது, மழை பெய்யும் போது த ஸ்கை வீப்ஸ், த ஸ்கை வீப்ஸ், வானமே இவனுக்காக அழுகிறது. என்ன வானம் அழுகுது, அது மழை பெய்யுது அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வானம் இவனுக்காக அழுகுது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இது மாதிரி பேசுறது தான் என்னன்னு பேர், ஹைப்பர்போல் அப்படின்னு பேர். ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறது, எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது, இது மாதிரி பேசுறதுக்கு ஹைப்பர்போல் அப்படின்னு பேர். இன்னொன்று ஆக்சிமோரான், முரண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, முரண், முரண்பாடு. அதாவது ரெண்டு வேர்ட்ஸ் அல்லது ஃப்ரேசஸ், two words or phrases of opposite meaning. இதுக்கு அர்த்தம் வேற, இதுக்கு அர்த்தம் வேற, ஆனா ரெண்டையும் சேர்த்து ஒன்னா நீங்க பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு தான் என்னன்னு பேரு, ஆக்சிமோரான், முரண்பாடா பேசுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், he is the wisest fool in the world. இந்த உலகத்திலேயே படிச்ச முட்டாள் தான். படிச்சுட்டா அவன் முட்டாள் கிடையாது, ஏன் எப்படி இல்லையா, அவன் படித்த முட்டாள்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் ஆக்சிமோரான். படித்த ஆனால் முட்டாள், முட்டாளுங்கிறவன் படிக்காதவன், படித்தவங்க அறிவாளி.
ஆனால் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ இதுக்கு தான் வைசஸ்ட் ஃபூல். இந்த உலகத்தையும் அவன் தான் ரொம்ப புத்திசாலியான முட்டாள். நல்லா படிச்சிருப்பான், ஆனால் எங்க முட்டாள்தனமாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பான். அதை தான் வைசஸ்ட் ஃபூல் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏக்கிங் ஜாய். ஏக்கிங் ஜாய். ஏக் அப்படின்னா வலி. ஏக்குங்கிறது வலி, ஜாய்ங்கிறது மகிழ்ச்சி, ஆனந்தம். அதெல்லாம் ஏக்கிங் ஜாய். சில சமயங்களில் ரொம்ப அதிகமான சந்தோஷமே நம்ம கண்ணில் இருந்து கண்ணீரை உண்டாக்கும், அப்படியே வலிக்கும். அந்த வலி ஒரு இனிமையான வலியாக கூட இருக்கும் இல்லையா? ஒரு எதிர்பாராத விதமாக கிடைக்கிற ஒரு ஷாக், ஒரு இன்பமான அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சின்னு சொல்கிறோம் வச்சுங்களேன். இதுதான் என்னன்னு பேர்? ஆக்சிமொரான், முரண் என்று பெயர். ஸோ இது அடுத்தது 10 ஆலிகரி. ஆலிகரி இத தமிழ்ல பிரிது மொழிதல் அணி அப்படின்னு பேர். பிரிது மொழிதல் அணி. அதாவது கவிஞர் தான் என்ன சொல்ல வர்றானோ அதை விட்டுட்டு வேற ஒன்ன சொல்லுவான். அதை வச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்றான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் சொல்லவே மாட்டான், இதை சொல்லவே இல்லை, நான் இதை தான் சொல்லணும், ஆனா இதை சொல்லாம வேற ஒன்னா முழுசா சொல்லிட்டு இருப்பான். ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படியே சொல்லுவோம். சொல்லிட்டு நீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அதோட விட்டுருவான். எதுக்குடா இதை சொன்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் வேற ஏதோ ஒன்று சொல்லணும், வேற ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்டை சொல்லணும். ஆனா இதுக்கு பதிலாக பிரிது வேறொன்றை மொழிதல் என்றால் சொல்லுதல்னு பேர். வேற ஒன்றை சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கு தான் பிரிது மொழிதல் அணி என்று தமிழ்ல சொல்றோம். இங்கிலீஷ்ல ஆலிகரி அப்படின்னு பேர். ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் சொல்லுவான். ஆனா இட் மேட்சஸ் டு அனதர் சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். இன்னொரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். அது என்ன, எதோட அது மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ரால்ஃப் ஹாட்சன். ரால்ஃப் ஹாட்சன் என்ற ஒரு கவிஞன் எழுதின த புல். இது நான் காலேஜ் படிக்கும்போது படிச்சதுன்னு வச்சுங்க, எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் ரசித்து படிச்சது ரால்ஃப் ஹாட்சன் எழுதின புல். அது ஒரு பெரிய லாங் போம், அது ஒரு நீண்ட கவிதை. ஆனால் அதில் என்ன பண்ணுவான்னா, அது ஒரு சின்ன கண்ணுக்குட்டி புல். புல் அது கண்ணுக்குட்டி இப்பதான் பிறக்குது. பிறந்த உடனே அது எழுந்திருச்சு, அது பண்றதையும் லூட்டியும் பார்த்தீங்கன்னா எதுக்கும் பயப்படாது. ஒரு சிங்கம் வந்தாலும் எதிர்த்து நிற்கும், அப்படி பண்ணும். அவங்க அம்மா மார்பில் பால் குடிக்கிறது அவன் டிஸ்கிரைப் பண்றது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா மார்பில் பால் மொரட்டடி அடிச்சு குடிச்சிட்டு இருக்கோம். குட்டிக்கும் அப்படி பண்ணும், துள்ளும், ஓடும், விளையாட்டு என்னென்னமோ பண்ணும். எல்லாம் பண்ணிட்டு அதனுடைய கடைசி காலம் இப்போ அது பெருசாயிடுச்சு. இப்போ அப்படியே சாகர நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படியே கண்ணெல்லாம் சொருகி இருக்கு, படுத்துருச்சு. அதனுடைய முதுகுல ஒரு புண்ணு ஒன்று இருக்கு. அந்த புண்ணை ஒரு காக்கா வந்து கொத்திட்டு இருக்கு. அந்த காக்கா கொத்துறதுனால இது வலிக்குது. ஆனா வலிக்குது அப்படின்னா அந்த காக்காயை விரட்டணும்ல. விரட்டணும்னா இது என்ன பண்ணும்? பொதுவாக அந்த மாதிரிலாம் என்ன பண்ணா, தன்னுடைய வாழை எடுத்து இப்படிங்க, வாழை எடுத்து இப்படின்னு அப்படின்னு அடிச்சிச்சுனாக்கா அந்த காக்காவை பறந்து போயிடும். அப்படிதான் விரட்டுங்க பொதுவா. ஆனா அந்த வாழை தூக்கி அப்படின்னு செய்யறது கூட அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, வலிமை குறைஞ்சு போச்சு. அப்படியே வாயிலிருந்து எச்செல்லாம் ஒழுகுது, அப்படியே கிடக்கு. லாஸ்ட் அவர்னு வச்சுங்க, அப்படி கிடக்கு. அப்படி கிடக்குற அந்த புல் அப்படியே நினைச்சு பார்க்குது, ஒரு காலத்துல நான் இப்படியெல்லாம் இருந்தேன். திடீர்னு 2-3 தான் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு புலி சிங்கத்தெல்லாம் விரட்டிடும். அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், அப்படி அவ்வளவுதான். ஒரு புல்லை பத்தி தான் சொல்லுவோம். இது அப்படியே நீங்க மனுஷனுக்கு மேட்ச் பண்ணிக்கங்க. ஒரு காலத்துல நீங்க அப்படி இப்படி உலகத்துல பேர்ற இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த தியாகராஜ பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த தியாகராஜ பாகவதர்ங்கிறது அவ்வளோ பெரிய அழகான ஆள். அவன் குரல் அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனால் கடைசியில் சாகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கில் போய் மாட்டி கேவலப்பட்டு சின்னாபின்னமாகி அப்படி செத்து போனார். அவன் சாகும்போது நினைச்சிருப்பான், ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம். பாகவதர் பாடுறாரு அப்படின்னாவே அவ்வளவு கூட்டம். சினிமாவில் பாகவதர் நடித்த படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாட்டு இருக்கும். 30 பாட்டு 40 பாட்டு எப்படா வரணும் மனிதர்கள் ஏங்கி தவிப்பாங்க. 30 சாங்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் சினிமா நினைச்சு பாருங்க, அப்படி இருக்கும்.
அந்த காலத்தில். ஆனால் அவருடைய டெத்து பாருங்க ரொம்ப பேத்தட்டிக். அவன் அப்படி தான் நினச்சிருவான், ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் இல்லை. இப்போ நீங்கள் என்னது சுனாமி வந்துச்சு. சுனாமி வரும்போது அப்படியே அந்த நகரமே அழிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும், நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவன் எல்லாமே போச்சு. ஆனால் ராத்திரி வந்து அரசாங்கம் சாப்பாடு போடுது ஒரு கல்யாண மண்டபத்தில். இவர் என்ன பண்ணணும், பேசாமல் இருக்காரு. ஒரு நாள் அடுத்த நாள் ஒரு தட்டை எடுத்துட்டு போய் எங்கள் கியூவில் நிற்க வேண்டியது இருக்கு. அவர் வீட்டில் நூற்றுக்கணக்கான பேருக்கு உட்காந்து சாப்பாடு போட்ட ஒரு ஆள் இந்த கொரோனாவில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போன உடனே அப்படி வந்து நின்னாரு. அப்புறம் அவர் மேனேஜ் பண்ணிட்டு எங்கே போயிருப்பாரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போயிருப்பாருங்கிறது அடுத்த கதை. ஆனால் அப்போ அப்படிதானே இருந்தாரு. அவர் நினைச்சிருப்பாரு, எத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருப்பேன், என் நிலைமையை பார்த்தியா, சம்திங் லைக் திஸ். அதாவது என்ன சொல்லணுமோ அதை சொல்லாம இன்னொன்று அதே மாதிரியான சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்டை சொல்லிடுறது. ஆனால் இதை சொல்றது இல்லை. இது மாதிரி எழுதுனா அதுதான் என்ன பேரு, அலிகரின்னு பேரு. இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ஜான் பன்யன் எழுதின. ஜான் பன்யன், BUNYAN, பன்யன் எழுதின த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற ஹோல் நாவல் அலிகரி. மனுஷன் எப்படி பாவ மூட்டைகளை சுமந்துக்கிட்டு அப்படியே ஒன்றும் பாவத்தை ஏற்றிக்கிட்டே இருந்தா இதோட நீ எப்படி போக முடியுமா சொர்க்கத்துக்கு? இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டே நீ போக முடியுமா? இதுதான் அந்த நீங்க பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் படித்து பாருங்க, அருமையான அலிகரி இது. இது 9 அலிகரி. அடுத்தது ஆனமட்டோபோயா, ஹைப்பர்போல் 9, இது 10 முடிச்சிட்டோம். அடுத்தது 11 ONO, ஓனோமோட்டோபோயா, POEIA, ஓனோமோட்டோபோயா. இது 11 ஓனோமோட்டோபோயா. அப்படின்னா இது the sense suggesting sound. இது ஐடியா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு சவுண்டு அது என்னன்னு சொல்லிடும். அந்த சவுண்டை வச்சு இது என்னன்னு நீங்க சொல்லிடலாம். இப்போ ரோரிங் அப்படின்னு ஒரு வேர்ட், ரோர். அந்த வேர்டை சொல்லும் போதே என்னன்னா சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரோரிங், the word suggests that it is the sound of a lion. இன்னொன்று croaking of frogs. croaking அப்படின்னா என்ன? ஃப்ராக் சத்தம். அப்போ இந்த மாதிரி croaking, roaring, cooing of birds, bellowing, எரும மாடு, அந்த மாடு கத்துறது பேர் bellowing. owls, hooting of owls. owlங்கிறது ஆந்தையினுடைய அலறல், hooting of owls. இந்த மாதிரி hooting, cooing, roaring, croaking. இந்த வேர்ட்ஸ் hissing, இந்த பாம்பு hissing சவுண்டு. அப்போ hissing அப்படின்னாவே பாம்பை குறிக்குது. அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு அது என்ன அப்படிங்கிற அந்த சென்ஸை அந்த சவுண்டு சஜஸ்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ஓனோமோட்டோபோயா. ONO, ஓனோமோட்டோபோயா, POEIA. இதுக்கு பேர் ஓனோமோட்டோபோயா அப்படின்னு பேரு. அடுத்தது 12 அல்யூஷன். 12 அல்யூஷன். அல்யூஷன்ங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரரி அல்லது ஒரு ஹிஸ்டாரிக்கல், ஆர் ரிலீஜியஸ் ஃபிகர், ஒரு இலக்கிய அல்லது வரலாற்று அல்லது மத சம்பந்தமுடைய ஒரு ஃபிகர், ஒரு ஆள், ஒரு நபர், அவரை பற்றின ஒரு ரெஃபரன்ஸ். அதாவது இவர்னு சொல்லக்கூடாது, ஆனா நீங்க சொல்லும் போதே அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க வந்து ஓ இவரை சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அதுக்கு தான் என்ன பேரு? அல்யூஷன் பேரு. அல்யூஷன். இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க,
இப்படி சொல்லுவாங்க. இந்த மனிதர்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லும் போதே அது இயேசுன்னு நமக்கு புரிஞ்சு போகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவ்வளவுதான், இயேசுன்னு சொல்லலை. இதே மாதிரி எல்லாவற்றையும் வாரி 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 வழங்கான். கடைசியில தன்னுடைய இதயத்தை கேட்டான், அதை கூட அவன் கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு யாரு ஞாபகம் வரணும்? கர்ணன் ஞாபகம் வரணும். இது மாதிரி நீங்க வந்து கர்ணன் சொல்ல வேண்டாம். ஆனா நீங்க ஏதாவது சொல்லும் போதே அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன் அல்லது ஒரு ரிலீஜியஸ் பர்சன் அல்லது ஒரு லிட்டரரி பர்சன், ஒரு இலக்கியம். இவரை சொல்லும் போதே இவன் மில்டனை சொல்றாங்கடா, இது ஷேக்ஸ்பியரை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை பற்றி சொல்லும் போதே இது ஷேக்ஸ்பியரை பத்தி தான் இந்த இடத்துல இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்படி சொன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? அல்யூஷன் அப்படின்னு பேர். இது வந்து ஒரு ஆளை பற்றி மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை பற்றி கூட இருக்கலாம். இந்த இடம் ஒரு முக்கியமான, இப்போ காசிக்கு போனாக்க பாவம்லாம் தொலையுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்திற்கு போய் அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் தொலைத்தான் அப்படின்னு சொல்லும் போது நம்மளை அறியாமையே அது காசி ஞாபகம் வரும். அப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் கால்டு அல்யூஷன் அப்படின்னு பேர். ஸோ ஒரு பிளேஸ் அல்லது ஒரு ஃபிகர், ஒரு பர்சன் அல்லது ஒரு பிளேஸ் அல்லது ஒரு ஈவெண்ட், ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம். ஒரு சம்பவம் அல்லது ஒரு இடம் அல்லது ஒரு மனிதன். ஸோ ஒரு இலக்கிய, வரலாற்று, மத, மனிதர்கள் அல்லது சம்பந்தமான இடம் அல்லது அந்த ஈவெண்ட், இது ஞாபகம் வரும். நீங்க இதை பத்தி சொல்ல மாட்டாங்க, அவங்க வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதை படிக்கும் போதே உங்களுக்கு இது வந்து இவரை சொல்லப்படுது, இது வந்து இந்த இடத்துல இவரை கிருஷ்ணரை சொல்றாங்க, இது வந்து அர்ஜுனனை பத்தி சொல்றாங்க, இது இயேசுவை பத்தி சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இயேசுன்னு வராது, கர்ணனும் வராது. ஆனா அதை பத்தி சொல்லும் போதே உங்களை அறியாமே அது கர்ணனும் வரும், மைண்ட்ல வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு தான் என்னன்னு பேரு? அல்யூஷன் அப்படின்னு பேர். இப்போ 12 அவ்வளவுதான், மேக்சிமம் முடிச்சிட்டோம். வேற ஏதாவது விட்டு போச்சா? ஐரணி 12 மெட்டானிமி, இன்னும் 2 சேர்த்துக்கும் 13 ஐரணி. ஐரணிங்கிறது நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனா அதுக்கு உள்ளுக்குள்ள அதுக்கு வேற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ ஜூலியஸ் சீசர்ல சொல்லுவான், ஜூலியஸ் சீசர் இவன் சொல்லும் போது சொல்லுவான், புரூட்டஸ் இஸ் ஹானரபிள் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரூட்டஸ் இஸ் an honorable man அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. ஆனா புரூட்டஸ் வந்து சீசரை கொன்னு இருக்கான். ஆனா ஆண்டனி என்ன செய்யறாரு? ஆண்டனி சீசருடைய பணத்தை வச்சுக்கிட்டு, ஆனா புரூட்டஸ் நல்லவன் தான். ஆனா இந்த சீசரை கொன்னா தான் இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு அவன் நம்பிட்டான். நம்பி அவன் சீசரை கொன்னுட்டான். ஆனா கொலைகாரன் தான். இப்போ ஆண்டனி பேசும்போது சொல்றான், புரூட்டஸ் இஸ் an honorable man அப்படிமா. ஆனா உள்ளுக்குள்ள கொலைகாரப்ப அப்படின்னு உள்ளுக்குள்ள, ஆனா வெளியில போகும்போது honorable man சொல்லுவோம். அப்போ உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும், ஆனா வெளியில வேற மாதிரி சொல்றது. இது மாதிரி one who speaks the opposite of what he means. அவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் பேசுறது. One who speaks what he means, opposite of it. மனசுக்குள்ள இதைத்தான் சொல்லணும்னு இருக்கும், ஆனா வெளியில பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படி இருப்பான். அவன் கர்ண மகாராஜாமா, ஆனா உள்ளத்துக்குள்ள திருட்டு போய் எச்சி கையால காக்க விரட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பு. அவனை சொல்லும் போது அவன் என்னங்க கர்ண மகாராஜாங்க அப்படின்பா. அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள மைண்ட் வேற மாதிரி இருக்கும், ஆனா வெளியில பேசுறது வேற மாதிரி இருக்கும். இது மாதிரி பேசினா இதற்கு என்ன பேரு? ஐரணின்னு பேரு. இன்னும் ஒண்ணு மாத்திரம் நான் சொல்லிட்டு இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மெட்டோனிமி
மெட்டோனிமி அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன். இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபோர்ஸ்னு சொல்றோம். ஃபோர்ஸுங்கிறது எதை குறிக்கிறது? ஒரு வேகத்தை குறிக்கிறது. ஆனா ஃபோர்ஸுங்கிறதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன? ஒரு வேகம். ஆனா இந்த இடத்துல வேற இப்படி வச்சுக்கோமே, இதுக்கு இப்படி வச்சுக்கோ. திஸ் இஸ் கால்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்டு மீனிங். டிரான்ஸ்ஃபர்டு மீனிங். இந்த டிரான்ஸ்ஃபர்டு மீனிங் தான் மெட்டானமி. அதாவது இதுக்கு அர்த்தம் வேற ஒண்ணுக்கு மாறி வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஃபோர்ஸ் அப்படின்னா சாதாரணமா என்ன? ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப ஃபோர்ஸா இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபோர்ஸுங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா a group of soldiers, போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த கூட்டம் அப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுச்சின்னு சொல்றோம். இந்த இடத்துல போலீஸ் ஃபோர்ஸுங்கிறது என்ன? ஸோ ஃபோர்ஸுங்கிறது ஒரு வேகம், ஒரு எனர்ஜி. இந்த இடத்துல போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லும்போது போலீஸ்காரங்க கூட்டமா வந்து அந்த குரூப்பை விரட்டி அடிச்சாங்க அப்படித்தானே வரும். ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸுங்கிறதுனுடைய ஆக்சுவல் மீனிங் ஆனது இன்னொரு மீனிங்க்கு மாறி வர்றதுக்கு பேரு அதுதான் டிரான்ஸ்ஃபர்டு மீனிங்னு சொன்னேன். இதுக்கு தான் என்னன்னு பேரு? போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்படி சொன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், the pen is mightier than the sword. இப்படி சொல்றோம். The pen is mightier than the sword. கத்தியை விட பேனாமுனை கூர்மையானது, வலிமையானதுன்னு சொல்றோம். என்ன இது அர்த்தம்? இதுக்கு பின்னாடி இந்த பென் என்பது the author அல்லது ரைட்டர், எழுத்தாளரை குறிக்கிறது. ஒரு எழுத்தாளன், ஒரு ஸ்வர்ட், இந்த இடத்துல ஸ்வர்ட் என்பது ஒரு சோல்ஜரை குறிக்கிறது. ஒரு சோல்ஜர், ஒரு போர் வீரனை விட வலிமை வாய்ந்தவன் ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன், அதான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா பேனா, ஆனா பேனாவை பயன்படுத்தி எழுதுகின்ற எழுத்தாளனை இது குறிக்குது. அதே மாதிரி ஸ்வர்டுங்கிற கத்தி, இந்த கத்தியை பயன்படுத்தி யுத்த களத்திலே சண்டை போடுகின்ற ஒரு சோல்ஜருக்கு இந்த அர்த்தம் மாறி வருது. ஸோ இதுக்கு தான் என்னன்னு பேரு? மெட்டானிமி அப்படின்னு பேரு. இப்போ இது மாதிரி நீங்க நிறைய சொல்லலாம். the legs of a chair, the legs of a chair, of a chair அல்லது காட், ஒரு கட்டில். இந்த நாற்காலியினுடைய கால்கள், ஆனால் நாற்காலி கால் அது. லெக்குங்கிறது ஒரு லிவிங் திங்ஸ் இருக்கிற ஒன்று. ஒரு டாகுக்கு லெக் இருக்கும், மனுஷனுக்கு லெக் இருக்கு இல்லையா? அப்போ லெக் ஆஃப், இப்போ நம்ம கால் சேர்னுடைய காலுக்கு அது அர்த்தம் மாறி வருது. அதுதான் டிரான்ஸ்ஃபர்டு மீனிங். த மீனிங் ஆஃப் த லிவிங் பீயிங்ஸ் லெக் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு எ ஃபர்னிச்சர். ஒரு ஃபர்னிச்சர்னுடைய சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒண்ணுக்கு அர்த்தம் மாறி வருது. அதனால த லெக்ஸ் ஆஃப் எ சேர் என்பது எதை குறிக்கிறது? மெட்டானிமி அப்படின்னு இதை சொல்லணும். த பேக் ஆஃப் த சேர் அப்படின்னு சொல்றாங்க. பேக்குங்கிறது முதுகு. த பேக் ஆஃப் த சேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாற்காலியினுடைய அந்த பின்பகுதி இருக்குல்லையா, நம்ம சாஞ்சிக்கிற பகுதி, அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? இந்த பேக் ஆஃப் த சேர்னு சொல்லுவாங்க. அப்போ பேக்குங்கிறது மனுஷனுடைய முதுகு. ஆனா இந்த இடத்துல எதை குறிக்கிறது? அது சேர்னுடைய சாஞ்சிக்கிற பகுதியை குறிக்கிறது. ஸோ இந்த அர்த்தம் அதுக்கு மாறி வருது. அதனாலதான் இந்த அர்த்தம் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனாலதான் இதுக்கு என்னன்னு பேரு? மெட்டானிமி அப்படின்னு பேரு. ஸோ இப்போ நம்ம ஒரு 14 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். நிச்சயமா பிஜிடிஆர்பியில் நிச்சயமா ஒன்று கேட்பாங்க, ஏதாவது ஒரு இதை கொடுத்துவிட்டு இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு ஒரு 4 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து இது எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு நீங்கள் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். நிச்சயமாக இது எக்ஸாமினேஷனில் வரும். இதில் இருந்து ஒன்று நிச்சயமாக ஏதோ ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த 14ஐயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஓ இதுனா இது, இதுனா இது, இதுனா இது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைம்ங்கிறது சும்மா தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மேஸ்குலைன் ரைம்னா என்ன, ஃபெமினைன் ரைம்னா என்ன, பர்ஃபெக்ட் ரைம்னா என்ன, இம்பர்ஃபெக்ட் ரைம்னா என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு
உங்களுக்கு அது முக்கியம். எண்ட் ரைம் இன்டர்னல் ரைம்ங்கிறது முக்கியம். ஒரு வரியின் கடைசியில் வந்துச்சுன்னா எண்ட் ரைம், ஒரு சென்டென்ஸுக்குள்ளேயே நடுவில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்னல் ரைம். அது தெரிஞ்சுக்கிறது ஓகே. சும்மா ஒரு அடிஷனாக தான் ஐ ஹவ் செட் ஆல் தீஸ் திங்ஸ். இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க.